வணக்கம், நான் முரளிதரன். இது சோல் சக்தி தமிழ் சேனல். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ. நிறைய கோயில்களுக்கு போகிறோம். புராதன சன்னதிகள் நம்ம எங்கேயோ ஒரு தேடியோ இல்லை யாரோ மூலமாக கேள்விப்பட்டோம் ஒரு புராதன சன்னதிக்கு போவோம். அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த கோயில்களுக்கு போவோம். எவ்வளோ நேரம் அந்த கோயிலில் இருப்போம்னு தெரியல. அந்த சுவாமியை எவ்வளோ தரிசனம் ரொம்ப ஆத்மாத்மா தரிசனம் பண்ணுவோன்னு தெரியாது. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் நினச்சி அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுறோம். பெருசாக நம்ம இடத்த பார்க்கணும் மட்டும் தான் போகிறோமே தவிர அந்த சுவாமியை எந்த அளவுக்கு தரிசனம் பண்ணுறோம், அந்த கோயிலை எந்த அளவுக்கு நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்காக நம்ம முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோயிலை எழுப்பியிருப்பாங்க. ஏன்னா அப்போ டெக்னாலஜிலாம் பெருசாக கிடையாது. அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த கோயில்களையும் அந்த சுவாமியும் அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ நமக்காக தான் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எத்தனையோ 1000 வருஷங்களாக நிறைய கோயில்கள் நிற்குது. இன்னும் நிறைய வருஷங்கள் அந்த கோயில் சாநித்தியமாக அங்கே நிற்கும், ரொம்ப ஸ்திரமாக நிற்கும். உலகம் அழியிற வரைக்கும் அந்த கோயில்கள்லாம் அது அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த கோயிலில் நம்ம போய் அந்த கோயிலை உணரணும். முதல்ல சுவாமிகிட்ட போய் நம்ம நிற்கணும். அங்கே வேண்டுதலோ நமக்கு வேணும் அது வேணுதுன்னு கேட்குறதுக்கு பதிலாக அந்த கோயிலில் இருக்கிற சாநித்தியத்தை நம்ம வாங்கணும். அங்கே ஏதோ ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும். அதுக்காக தான் நம்மளை அங்கே அலட்சின்னு போயிடும். அந்த கிரகம் நம்ம கூட்டிகிட்டு போயிடும் அங்கே. ஸோ அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும். அனுகிரகம் இருந்தால் தான் அந்த சன்னிதியை வழிபாடு பண்ண முடியும். இப்போது எந்த அளவுக்கு நம்ம அதை ரொம்ப ஸ்திரமாக ஆத்மாத்மா வழிபாடு பண்ணிட்டு வரணும்னு ஒன்று. சுவாமி நல்லா ஆத்மாத்மா சேவிச்சுட்டு வரணும். எந்த கோயில்களுக்கு போனாலும் விளக்கு ஏற்றணும். உங்களால் முடிஞ்ச மண் விளக்கு கோயில் வாசல்லையே கிடைக்கும். மண் விளக்கு வாங்கி மண் விளக்கு ஏற்றுறது, ஆத்மாத்தை வழிபாடு, அந்த கோயிலை நல்லா சுற்றி வர்றது, பிரதட்சணம் வர்றது, அந்த கோயிலுடைய சுவர்களை கல் சுவர்கள் கல் தூண்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை தொட்டு பார்த்து உணரணும். எத்தனை பேர் இது பண்ணுறோன்னு தெரியல. அந்த சுவர்களையும் அந்த கோயிலுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை தொட்டு பார்த்து உணரணும். கண்மூடி அதை உணரணும். அப்போது அந்த கோயிலுடைய சாநித்தியம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் கொஞ்சம் நேரம் உடனே வந்துட வேண்டாம், போதும் அப்படின்னு வந்துட வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது இந்த கோயிலில் உட்காந்து அந்த சுவாமியை சேவிச்சுட்டு நல்ல தியானம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு தியானம் பண்ணிவிட்டு அந்த சுவாமியோடைய திருநாமங்களை நல்லா வழிபாடு பண்ணி மனதார வாயார சொல்லி திருநாமலங்களை சொல்லி நல்லா சேவிச்சுட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். எந்த கோயிலுக்கு போனாலும் குலதெய்வத்துக்குன்னு ஒரு காணிக்கையை வீட்டில் எடுத்து வச்சுட்டு போயிருங்க. ஒரு 11 ரூபாயாவது எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் பார்க்க போகிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் அடுத்த முறை அந்த கோயிலுக்கு போகும்போது குலதெய்வங்களுக்கு போகும்போது அந்த காணிக்கை கொண்டு வந்து மொத்தமாக சேர்த்துருங்க. சிவாயன்.